பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையும் கூட நான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை வாசிக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இயேசு அந்த மனுஷனுக்கு செய்த நன்மைகளை, அற்புத அதிசயத்தை விட அவர் செய்த நன்மைய அந்த பட்டணம், அதாவது அந்த ஊர்ல எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறான் மனுஷன். அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லேகியோன் என்னும் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன். இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ள கடந்து போகும்போது அந்த லேகியோன் என்னும் பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு வரான். அந்த மனுஷனுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஒரே வார்த்தையில் அந்த பிசாசு அகன்று போகிறது. அந்த காட்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பிசாசு பன்றி கூட்டத்துக்குள்ள போகுது, அந்த பன்றி மேல இருந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மனுஷன் விடுதலை பெற்றோன்னு இயேசு தனக்கு செய்த நன்மைகளை அங்க இருக்கிற ஊரார் ஜனங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நன்மையான காரியத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருந்தோம், இல்ல ஏதோ ஒரு வியாதி, பலவீனம், இல்ல ஏதோ ஒரு காரியம் நமக்கு குறைவுள்ள நிறைவை கொடுத்திருக்கிறார் இயேசு. அப்படி இருக்கும்போது நம்முடைய நிறைவை குறித்து எங்கேயாவது யார்ட்டையா சொல்லி இருக்கிறோமா? நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்க குறைவை பத்தான் பேசிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் யார்ட்டையாவது எனக்கு இது வேணுங்க, அது வேணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடயே பேசுவோம். ஆனா இயேசு கிட்ட நீங்க போய் உங்க குறைய சொன்னீங்கன்னா உங்களுடைய நிறைவாய் மாற்றுவார். அந்த நிறைவை அடைந்ததுக்கு அப்புறம் வெளியில நன்மையை சொல்றதே கிடையாது. நன்மைகளை வெளியில சொல்லுங்க, சாட்சியா நில்லுங்க, சாட்சியா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் நிறைய பேர் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைகளை வெளியே சொல்லுவதுதான் சுவிசேஷம். இதை தவிர வேற பெரிய சுவிசேஷம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து ஊழியக்காரனுக்கு தான் முதல் வேலைன்னு சொல்லி நினைக்காம, இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் இல்லையா? அந்த நன்மைகளை நீங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய சுவிசேஷமாய் மாறிவிடும். எனக்கு இயேசு நன்மை செஞ்சார், உனக்கும் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் தான். அந்த மனுஷன் பாருங்க, அவ்வளவு சந்தோஷம். இதோ நான் ரொம்ப பாடா அனுபவிச்சேன், பிசாசுனால தொந்தரவு பண்ணப்பட்டேன், ஆனா இயேசு எனக்கு ஒரே விடுதலை கொடுத்து, ஒரு முழு விடுதலை கொடுத்து, ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை கொடுத்து என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாய் பகிர்ந்து கொண்டு இந்த மனுஷனை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் கூட இதோ இயேசு செய்த நன்மைகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து பாருங்க, பகிர்ந்து சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் இன்னும் உயர்த்துவார், இன்னும் இன்னும் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா இதுதான் பெரிய சமாதானம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுலாம் பயங்கரமான ஒரு சமாதானம். தயவுசெய்து செய்யுங்க. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் இன்னும் உங்க மூலமா பயப்பட விரும்புகிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இதோ நீங்க எங்களுக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த நன்மைகளை ஆண்டவரே சாட்சியா நாங்க யார் இடத்துலயுமே சொல்லாம இருக்கிறோமே, சாட்சியா நாங்க வாழாம இருக்கிறோமே. என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்களை பலப்படுத்தணும். ஆண்டவரே, அந்த பலப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற காரியத்தை சாட்சியாய் பிறருக்கு அறிவித்து ஆண்டவரே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களை தகப்பனே கூட இன்னும் பலப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை எங்கள் மீது நுழைந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு செய்த நன்மைகளை சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.